வருஷத்துக்கு முன்னாடி மதித்தேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்குறீங்களா? அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஒருத்தி வந்தால் தானே தெரியுது. சார் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வந்து கொடுப்பேங்க. வாத்துக்கண்ணு உட்காரு காபி சாப்பிட்றேன்னு. கல்யாணம் ஆகி மாதங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தேங்க. என் மனைவி பேர் பார்வதி. செல்லம்மா பாரு அப்படின்னு. இந்த பக்கத்தில் எங்கள் அம்மா என்ன பாரு 20 வருஷமாக வளர்க்கல என்ன பாடுறா அண்ணா நான் எங்கெங்க பார்ப்பேன். நாங்கள் அவ்வளவு பரிதாபத்துக்குரியவன்னு சொல்கிறோம். நீங்கள் என்னமோ இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த புதுசாக கல்யாணம் ஆனால் இந்த பெண்களுக்கு பார்த்துருக்கீங்களா? நாம் எவ்வளோ பரிதாபத்துக்குரியவன்னு சொல்கிறேன். இந்த வளகாப்பு சீமந்தம் பண்ணுவாங்கள்ல, வளையெல்லாம் அடுக்கி உனக்கு என்ன பிடிக்கும்? நான் ஒன்லி குங்குமப்பூ தான். அது குங்குமமே சரியாக வச்சுக்காது. அது குங்குமப்பூ தான் கொடுப்பேன். குங்குமப்பூலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து வளகாப்பு சீமந்தம் நடத்தி எல்லாம் பண்ணானே. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பையதானே. இவனுக்கு ஒரு மோதிரமாவது போடக்கூடாது சார். எந்த விதத்தில் சார் நாம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, இது எவ்வளவு பரிதாபத்துக்குரியவர்கள் நாமன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா சார்? ஒரு சமீபத்தில் டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் சார். அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குற அந்த அம்மா உங்களுக்கு தான் உங்கள் புருஷனை பிடிக்கல? ஆமாங்க பிடிக்கலைங்க, சுத்தமாக பிடிக்கலைங்க. அப்போ அவரை விட்டு போயிட வேண்டியதானே? அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா பதில் சொல்லிச்சு? அது எப்படி அவருக்கு சந்தோஷமாக இருக்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள்லாம் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாட்கள் உண்டுங்க. எப்போன்னு கேட்டால் அது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கய்யா. ஆமாங்க, அதுக்காக தான் என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருப்பேங்க. ஏன்னு கேட்டால் என் மனைவியோட பீரோவை திறக்கும் போதெல்லாம் அவள் கட்டுற புடவை என் காலில் விழும் சார். அவள் காலிலே விழுந்து பழக்கப்பட்ட எனக்கு அவள் புடவையாவது காலில் விழுகுதேங்கும் போது நான் படுற சந்தோஷம் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த வீடு அவளோட வீடுங்க. ஆனால் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்த பிறகு அவருடைய குடும்ப உறவுகள் என்பது விரிந்து கொண்டே போகிறது என்று சொன்னால், பொதி சுமக்கிற மாடாக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு பொறுத்து கொண்டு ஒருவன் வாழ்கிறானே, அது எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பொறுத்து கொள்கிற கணவன் தானே பரிதாபத்துக்குரியவனாக இருக்க முடியும். மனைவி எப்படி பரிதாபத்துக்கு உரியவளாக இருக்க முடியும்? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிற கணவன் இருக்கிறானே அவன்தான் பரிதாபத்துக்குரியவன். இவர்கள் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைகட்டி கொண்டு சேவகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சேவகனாக கணவன் இருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.